அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரியில் நீர் தர முடியாது என தெரிவித்த கர்நாடக அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் தற்போது ஒரு முக்கியமான கருத்து செய்திக்குறிப்பாக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க முடியாது என தெரிவித்திருக்கக்கூடிய எந்த விஷயம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவு எடுத்துக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய 2007ஆம் ஆண்டு அன்று அளித்த அந்த இறுதி ஆணையையும் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பினையும் செயல்படுத்த வேண்டும் எனவும் 2018ஆம் ஆண்டு ஜூன் முதல் இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் இந்த செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புகளின்படி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காத காரணத்தால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை நாடி நீரை பெற்றிருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளில் நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகிய அமைப்புகள் தமிழ்நாட்டின் பிள்ளைகுண்டுவில் கிடைக்க வேண்டிய நீரினை கணக்கிட்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1 TMC நீரை விடுவிக்க வேண்டும் என அந்த அமைப்பு ஆணையிட்டுள்ளது என்றும், இந்த நிலையில் இந்த ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆணையை உடனடியாக செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கடிதம் எழுதியிருப்பதாகவும், அந்த ஆணையின்படி நீரை விடுவிக்காத கர்நாடகத்தினுடைய செயல் உச்சநீதிமன்ற ஆணையை மீறுவதாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அளவில் கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளில் நீர் இருப்பு 75 TMC ஆகும் எனவும், மேலும் IMD-யினுடைய அறிக்கையின்படி மழை சராசரியான அளவில் பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், மேட்டூர் அணையில் வெறும் 13 TMC அளவுக்கு மட்டுமே நீர் உள்ளது எனவும், இந்த சூழலில் தொடர்ந்து வரையறுக்கப்பட்ட நீரை கர்நாடகம் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் எனவும் முதலமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவித்து உடனடியாக இந்த காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.